வீடு வீடா பிச்சை எடுத்த ஒரு கொடுமையான அவல நேரம். சின்ன வயதிலேயே எதிர்பாராத அளவுக்கு பலவிதமான கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. அம்மாவுக்கோ கேன்சர், கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, வீட்டை விட்டு துரத்தி அடிச்ச சொந்தக்காரவங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பாதியிலே பள்ளி படிப்பை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு சீரியல் உலகுல கலக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நடிகை. யார் அவங்க பார்க்கலாமா? நம்ம சேனல்ல தொடர்ந்து பல பிரபலங்களோட பயோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு கயல் சீரியல்ல, அதாவது சன் டிவில ரொம்பவும் பிரபலமா பிரைம் டைம்ல போயிட்டு இருக்கக்கூடிய கயல் சீரியல்ல கயலுக்கு தங்கச்சியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய தேவி அவர்களை பத்தின பயோகிராஃபி தான் இது. தேவி அவர்களோட இயற்பெயர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நோபல் கிரேசி மேரியா, இதுதான் இவங்களோட ஒரிஜினல் பெயர். ஆனா இப்போ சீரியல் உலகுல இவங்க நிலா கிரேசி அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த நிலா எப்படி வந்தது அப்படின்றதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்றேன். இப்போ கிரேசி அவர்களோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க சொந்த ஊரான திருச்சி அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சி, மன்னார்குடி இந்த சைடு தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. வாழ்க்கை வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்பா அம்மா இவங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பா வீட்டு வேலை செய்யக்கூடிய வேலையாள் பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு நைட்டோட நைட்டா போடுறாங்க. அந்த ஒரு நைட்ல இவங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாறுது. ரெண்டாவது திருமணம்னா என்ன அப்படின்னே தெரியாத வயசுல கிரேசியோட அம்மா, உங்க அப்பா வேலைக்கார பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டாரு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்னமா அப்படின்னு கேக்குற நிலையில ரொம்பவும் சின்ன பிள்ளையா இருந்திருக்காங்க கிரேசி. தன்னோட ஆசை கணவன் வேலைக்கார பெண்ணோட இப்படி பண்ணது நினைச்சு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி பித்து பிடிச்சு போயிட்டாங்க கிரேசி அவர்களோட அம்மா. அந்த பித்து பிடிச்ச நிலையில கத்துறாங்க, அலறாங்க, என்னவோ பண்றாங்க. இத பார்த்த கிரேசிக்கு ஒன்னும் புரியாம செவுத்துல முட்டிக்கிட்டு அலறாங்க. ஒரு நிமிஷம் நிதானத்துக்கு வந்த கிரேசி அவர்களோட அம்மா செவுத்துக்கும் நெத்திக்கும் இடையில இவங்களோட கைகளை வச்சு, ஐயோ என் குழந்தைக்கு வலிக்குமே அப்படின்னு அந்த குழந்தைய பாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. சொந்தக்காரவங்க, அதாவது தன்னோட சொந்த அக்கா வீட்டுக்கு போறாங்க மதுரைக்கு. ஆனா அந்த மதுரையில இருக்கிற அக்காவோ, நீ வந்தனா எல்லாரும் வாழா வெட்டியா வீட்டுல உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, அதனால தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில போயிடு அப்படின்றாங்க. எந்த ஒரு சொந்த பந்தமும் இவங்களை அணைக்கல. கையில 10 பைசா கிடையாது. மதுரையில இருந்து திருச்சியிலும், திருச்சியில இருந்து மதுரைக்கும் இவங்க நடைப்பயணமாவே போயிருக்காங்க. போற வழியில சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டும், பிச்சை எடுத்து காசு வாங்கிட்டும் தான் இவங்க பயணம் பண்ணிருக்காங்க. அம்மா காலு வலிக்குதுமா, என்னால நடக்க முடியலையே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் போது தன்னோட மார்பிள அணைச்சு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு பயணம் செஞ்சிருக்காங்க கிரேசி அவர்களோட அம்மா. இந்த அம்மாவுக்கு கிரேசி பிறந்த 2வது வருடத்திலே புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. 18 வருடமா புற்றுநோயில அவதிப்பட்டவங்களுக்கு ஒரு மெடிசன் கூட வாங்கி கொடுக்காத நிலையில தான் கிரேசி அவர்களோட குடும்பம் இருந்திருக்கு. ஆனா இது எல்லா சூழ்நிலையும் தாண்டி தன்னோட குழந்தைய எப்படியாவது நல்லபடியா வளர்த்துற மாட்டோமா அப்படின்னு கிரேசி அவர்களோட அம்மா இவங்கள கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கை, உற்சாகம், தைரியம்னு எல்லாத்தையுமே ஊட்டி விட்டு தான் வளர்த்திருக்காங்க. எப்படியாவது தன்னோட குழந்தைய படிக்க வச்சிடணும் அப்படின்னு இவங்க ஆசையும் பட்டிருக்காங்க. டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்கூல்ல மறுபடியும் இவங்களை சேர்த்து விட்டுருக்காங்க. மன்னார்குடியில 2007ஆம் ஆண்டு வரைக்குமே இவங்க செயின்ட் ஜோசப் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூல்லையுமே டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. அதன் பிறகு வறுமை ரொம்ப வாட்டி எடுக்க என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது அம்மாவோ ஜல்லி உடைக்கிற வேலை பாக்குறாங்க, வீட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு கிடைக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் ஏதாவது ஒரு வேலை செய்யணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஒரு டிவில தொகுப்பாளினியா போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுல தொகுப்பாளினியா போறாங்க. தொகுப்பாளினியா போன பிறகு இந்த சீரியல் உலகில இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்க சீரியல் உலகில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படல அப்படின்னாலும் இவங்களோட பர்சனல் லைஃப்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தான் வாழ்க்கையில நடந்த இவ்வளவு கஷ்டத்தையும் சோகத்தையும் சன் டிவில மிகவும் பிரபலமா போன, அதுவும் டி.ஆர். ராஜேந்திரன் அவர்கள் நடத்திய ஒரு பட்டிமன்றத்துல கண்ணீர் மல்க இவங்களோட கதைய சொல்லியிருப்பாங்க. இத பார்க்கும்போது இவ்ளோ சின்ன வயசுல இந்த குழந்தை இவ்ளோ கஷ்டத்தையுமே அனுபவிச்சதா அப்படின்னு தான் பல பேருமே கண்ணீர் விட்டுருப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ இன்னைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க கிரேசி அப்படின்னு சொல்லலாம். காரணம் இவங்களுக்கு சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறையவே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். தன்னோட 14-15 வயசுலயே சன் டிவில உதிரி பூக்கள் அப்படின்ற சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. சேத்தன் அவர்களுக்கு மகளா தான் நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியல்ல தான் இவங்களுக்கு நிலா அப்படின்ற கேரக்டர் வந்திருக்கு. அந்த கேரக்டர் ரொம்பவும் அதிகமா ரீச் ஆனதுனால தன்னோட பேருக்கு முன்னாடி இவங்க நிலா கிரேசி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய சீரியல்களும் இவங்க நடிச்சிருக்காங்க. விஜய் டிவி, ஜெயா டிவி, ஜி தமிழ், கலைஞர்னு அத்தனை சீரியல்லுமே இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச சில சீரியல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அழகி, உதிரி பூக்கள், இப்போ கயல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க தேவி அப்படின்ற கதாபாத்திரத்துல. ஜி தமிழ்ல ஒரு ஊர்ல ஒரு
ஒரு ராஜகுமாரி, அப்புறம் சன் டிவில ரோஜா, ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட வைராகியம், வேலம்மாள், நீலக்குயில், அரண்மனை கிளி, இதெல்லாம் விஜய் டிவில வந்த ஒரு சீரியல். கைராசி குடும்பம், அபி டெய்லர், சுந்தரின்னு கிட்டத்தட்ட அத்தனை சீரியல், அதாவது 30க்கும் மேற்பட்ட சீரியல்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இத்தனை வருடங்களா அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த உதிரிப்பூக்கள் அப்படின்ற சீரியல் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் அண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு நடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா நீலக்கோயில் அப்படின்ற சீரியல்ல இவங்க ஒரு சைக்கோ கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்களா. அந்த கேரக்டர் நடிச்சு முடிச்ச உடனே இவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டினாங்களா. அதனால அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை அப்படின்னு சொல்றாங்க நடிகை நிலா கிரேசி. கண்டிப்பா இவங்கள 90s கிட்ஸ்க்கு ஒரு சின்ன குழந்தையா தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உதிரி பூக்கள்ல நடிக்கும் போது இவங்களுக்கு 13-14 வயசு தான் இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய சீரியல் உலகு வேற, இப்ப இருக்கக்கூடிய சீரியல் உலகு வேற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 13-14 வயசுல சீரியல் நடிக்கும் போது ஐப்ரோஸ் கூட எடுக்க முடியாதான். கேமராமேன் ஐப்ரோஸ் எடுத்துற பாத்துட்டா டைரக்டர்கிட்ட வந்து மாட்டி விட்டுருவாராம். என்னமா நீ ஐப்ரோஸ் எடுத்திருக்க, நீ வந்து ஒரு ஆட்டோக்கார ஒரு பொண்ணு, ஆட்டோக்காரவங்க பொண்ணு இப்படிதான் மேக்கப் பண்ணுமா அப்படின்லாம் திட்டுவாங்களாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சீரியல்ல மேக்கப் தான் சின்ன குழந்தை முத கொண்டு பண்ணிட்டு இருக்கு. அந்த மேக்கப்க்கு பழகிறதுக்கு நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த சீரியல்ல குழந்தைங்க எல்லாருமே மேக்கப் எல்லாம் போட்டு கத்துக்கிட்டாங்க. மேக்கப் இல்லைன்னா தான் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனா இந்த மேக்கப் கத்துக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அண்ட் இப்போ ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல சரியான ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்ததுனால சரியான மேக்கப், சரியான ஹேர்லாம் அப்ப கூட பண்ணிக்க மாட்டாங்களாம். ஆனா கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் எல்லாருமே இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோமா, தலை இப்படி பின்னிக்கோ, இந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. அப்படி தன்னோட சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துதான் நான் வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சின்ன வயசுல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு திருமணம் ஆச்சா இல்ல சிங்கிளா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி ஒரு குழந்தையோட வைக்கிறாங்க. அது அத்தை மகன் சொல்றாங்க, மருமகன்னு சொல்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல அம்மா பையனுக்கு இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. என்னதான்ப்பா இவங்களோட பர்சனல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பலருக்கும் பல கேள்விகள் இருக்கதான் செய்யுது. ஆனா இத்தனை கேள்விகள் இருந்தாலும் இத்தனை வருடங்களா இந்த சீரியல் உலகில நடிச்சு தனக்குன்னு ஒரு இடத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் இவங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. அண்ட் இப்போ சன் டிவில பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய கயல் சீரியல்ல தேவி கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தேவி 2 வருடங்களுக்கு மேலேயும் பிரெக்னண்டா இருக்காங்க இந்த சீரியல்ல அப்படின்னே சொல்லலாம். எப்பதான் இந்த தேவி கதாபாத்திரத்துக்கு பிரசவம் நடந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அடுத்தடுத்து சீரியல்ல என்னென்ன கட்டம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் நடிகை நிலா கிரேசியை பத்தின இந்த பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடவே எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அடுத்தடுத்த பயோகிராஃபில நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம்.